ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய ஹரி என்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் போலீசார். பெட்ரோல் குண்டு வீசியவரை சுட்டு பிடித்தது போலீஸ். போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது தப்பியோடிய அவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயச்சந்திரன் இணைகிறார். ஜெயச்சந்திரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. ஹலோ, வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் பகுதியில் நேற்று இரவு நள்ளிரவு ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு சிப்காட் காவல் நிலைய வளாகத்தில் உள்ளே நுழைந்து 2 பெட்ரோல் அடங்கிய பாட்டில்களை வீசிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். பெட்ரோல் குண்டு வீசியதில் அந்த காவல் நிலைய வளாகத்தில் அந்த சுவற்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் உடனடியாக அங்கு பதட்டம் ஏற்பட்டது. அங்கு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்கள் உடனடியாக பின்தொடர்ந்து சென்றனர். இருசக்கர வாகனத்தில் பறந்து சென்ற குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காலை ராணிப்பேட்டை மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லா அவர்கள் நேரில் காவல் நிலையத்தை ஆய்வு செய்துவிட்டு ஒரு 7 தனிப்படைகள் அமைத்து போலீசாரை அனுப்பி வைத்தனர். இதில் உடனடியாக ஒரு 10 பேரை அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து அதன் அடிப்படையில் 10 பேரை சிப்காட் போலீஸ் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றது. இதற்கிடையில் மாலை ஒரு 4 மணிக்கு மேல் ஒரு குற்றவாளி பதுங்கி இருந்த இடம் காவல்துறையினருக்கு தெரிவிக்கவே சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முக்தீஸ்வரன் அவர்கள் ஹரி என்ற குற்றவாளியை பிடிக்க முயற்சி செய்து பின்தொடர்ந்து போயுள்ளார். அப்போது ஹரி கத்தியால் தாக்க முயற்சி செய்துள்ளார். உடனடியாக தற்காப்புக்காக முக்தீஸ்வரன் அவர்கள் துப்பாக்கியால் அவரது காலுக்கு கீழ் முட்டி பகுதியில் சுட்டு பிடித்துள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஹரி என்பவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாத நிலையில் உடனடியாக காவல்துறையினரே அவனை வாலாஜா தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு ஹரி என்பவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து ராணிப்பேட்டை போலீசார் உடனடியாக மேலும் இது தொடர்பாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். இதனால் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் காலை முதல் பரபரப்பு நிலவி வந்த நிலையில் உடனடியாக ஒரு காலை முதல் மாலைக்குள்ளாக குற்றவாளியை பிடித்தது போலீசாரிடம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.